வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 287 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. ஆக்சுவலாக நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 52 ஒரு 23க்கு வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ 23 அப்படின்றத நமக்கு வந்து பிசியில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 28 வந்து ஏபியில் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு. அதாவது இந்த 28 அப்படின்னு பார்க்கும்போது இந்த 28 வந்து 2 வாட்டி வந்து இந்த மாதமுமே வந்து ரிப்பீட். அதாவது பிசியில் வந்து 28, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 28. ஸோ இப்போ வந்து நமக்கு போன மாதம் வந்து அதே மாதிரி 48, இந்த மாதம் 2 வாட்டி. அதாவது ஏபியில் வந்து 48, ஏசி வந்து 48. இன்றைக்குமே வந்து பிசி வந்து 28, இன்றைக்கி ஏபி வந்து 28. ஸோ நமக்கு வந்து ஒரு நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட் அடிக்கிறான் அப்படின்னா ரிப்பீட் அடிச்சிடறான். ஸோ அதே மாதிரி தான் வந்து 48மே வந்து சூப்பராக வந்து இந்த மாதம் ஏபி 48, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து ஒரு 48. ஸோ ஒரு 48 பிசிக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா போன மாதம் வந்து 48 வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ ஒரு வேளை நமக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்னா 48 நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் பிசியில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஏன்னா போன மாதம் அடித்தது இந்த மாதம் அடிப்பானா அப்படின்னா ஒரு டவுட்டு இருக்குது. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பேட்டர்னில் எங்கேயாச்சும் வருது அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து அடிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று கொடுத்த மாதிரி ஒரு 52மே வந்து ஃபாலோ அப்பில் இருக்குது. ஸோ 23மே டேரெக்டாக அவன் அடிக்காமல் இன்றைக்கி 28 அப்படின்றத வந்து கேமில் வந்து அடிச்சிட்டான். ஸோ 23 அப்படின்றது வந்து நமக்கு 28, ஏன்னா நம்ம இந்த கொடுத்த கெஸ்ஸிங் வந்து கரெக்டான பேட்டர்னாக தான் நம்ம எடுத்தோம். 28 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் 23 வந்து கேமில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமை இந்த ஒரு சின்ன லாஜிக் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து ஒரு 76, 75. ஓகேவா? பிசி வந்து 86, 85. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 69, ஒரு 68 ஏசியில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 411, 511. இங்கே 200 ஒரு 48 மட்டும் பெண்டிங் இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கரெக்டாக வந்து 76, 75 ஒரு நம்பரை வந்து ரெடியூஸ் பண்ணி கரெக்டாக வந்து கேமை வந்து ஆடிருக்கான். இங்கேயும் வந்து 69க்கு ஒரு 68 கேமை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு நம்பர் ரெடியூஸ் பண்ணி கரெக்டாக வந்து 69க்கு 68 அப்படின்னு கேம் ஆடிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 400, அதாவது ஒரு வாரம் விட்டு இந்த 411, 511 அப்படின்னு சொல்லி கேம் ஆடிருக்கான். ஸோ ஒரு வேளை, ஏன்னா நான் 2 கெஸ்ஸிங்குமே 2 பாசிபிலிட்டிஸுமே சொல்லிடுறேன். ஏன்னா 2 பாசிபிலிட்டிஸுமே வந்து நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 2 பாசிபிலிட்டிஸுமே நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாரம், அதாவது இங்கே 411 ஒரு வாரம் விட்டு 511. ஓகேங்களா? ஸோ இந்த 248 அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ நான் பிசியில் வந்து நமக்கு அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 68, ஒரு 48. ஓகேங்களா? ஒரு 68, ஒரு 48 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 58. 68, 48 கேப் நம்பர் ஒரு 58. ஓகேங்களா? ஸோ இந்த 48 பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே வந்து 48 வந்து கேமில் வந்துருச்சு பிசியில். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதோட கேப் நம்பர் பார்க்கும்போது ஒரு 58. அந்த பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஏசியை வந்து கரெக்டாக வந்து 76, 75, இங்கே 69, 68 அப்படின்னு கண்டினியூஸாக வந்து அடிச்சிருக்கானோ அதே மாதிரி ஒரு வேளை சேம் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா 51க்கு 52. ஓகேங்களா? ஸோ 52 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை பிசியில் 52 கொடுக்குறானாலும் சரி, இல்லை இந்த எப்படி வந்து 66 வந்து 11 அப்படின்னு திருப்பியிருக்கானோ அதே மாதிரி நீங்கள் ஒரு இங்கே வந்து 28க்கு வந்து பாசிபிள். இந்த 28 அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 58. இந்த 68, 48, அதுக்கு அடுத்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28.
ஸோ இந்த 28 அப்படின்னா ஏற்கனவே இந்த வாரம் பிசியில் ஒரு 28 வந்து வந்துருச்சு. ஸோ இந்த 28 திருப்பி அவன் ரிப்பீட் அடிப்பானா அப்படின்னு கேட்குறது கொஞ்சம் டவுட். ஏன்னா 28 அப்படின்னு அடிக்கும்போது அவன் பிசியில் ஏற்கனவே அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஒரு வேளை ஏசியில் அடிக்கிறான்னு பார்த்தாலும் நமக்கு அதுக்கு முந்தின வாரம் வந்து ஏசியில் வந்து 28 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏன்னா எல்லா பேசிஸ்லையும் எல்லா சைட்லேயும் பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பர் வந்து இடிக்குது. ஏன்னா ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இதோட பவர் நம்பர் ட்ரை பண்ணினாலும் ஓகே. பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 73 அப்படின்னு வரும். இல்லை ஸ்வாப் பண்ணுறான் அப்படின்னா 37 அப்படின்ற நம்பர் வரும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி. ஏன்னா 28 டேரெக்டாக அவன் அடிக்கும்போது பிசியில் வந்து அடிச்சிட்டான், ஏபிலையும் அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து ஏசின்னு பார்த்தாலும் அதுக்கு முந்தின வாரம் ஏசியில் வந்து 28 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 28 வந்து டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒருவேளை அதோட பவர் நம்பர் அப்படியே டேரெக்டாக பவர் நம்பர் எடுக்கிறான் அப்படின்னா 73 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 73 அப்படின்றதுனா ஸோ பிசியில் நாளைக்கு 73 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சப்போஸ் ஆப்போசிட் பண்ணுறான் அப்படின்னா 23. ஏன்னா நேற்றே வந்து நான் 23 வந்து கொடுத்துருந்தேன். அதுதான் அவன் வந்து 28 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நம்பர் வந்து நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்து இடிக்குது. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸுமே சொல்லிட்டேன். ஸோ சொன்னதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து 76, 75, 69, 68, இந்த பார்த்தீங்கன்னா 41, 51. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை இந்த 24க்கு 25 அடிப்பானா இல்லை 28க்கு 29 அடிப்பானா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்து அவன் மைனஸ் பண்ணி அடிப்பான். ஏன்னா குறைச்சி இங்கே எப்படி எல்லாமே ஏன்னா 2 வாட்டியுமே வந்து குறைச்சி தான் அடியிருக்கான். ஸோ 47 பார்க்கும்போது நமக்கு 47ன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 47. அதுவும் இல்லாமல் போன மாதம் வந்து நமக்கு வந்து பிசியில் மந்த்லி சார்ட்டில் பார்க்க ஒரு 40 ஏசி வந்து 47, ஏபி வந்து 47. போன மாதம் வந்து பிசியில் வந்து ஒரு 47 வந்து அடிச்சிருக்கான். ஸோ போன மாதம் 47க்கு தான் வந்து இங்கே வந்து 47, ஏசி 47, ஏசி 47க்கு தான் வந்து நமக்கு பிசியில் வந்து ஒரு 47. ஸோ அதே மாதிரி இங்கே ஏசி 47, ஏபியில் வந்து ஒரு 47. ஸோ 47 வந்து திருப்பி அவன் ரிப்பீட் அடிப்பானா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ அந்த டவுட்டை திருப்பி நம்ம வந்து 47 ட்ரை பண்ணோம்னா ஏன்னா 73 ஏற்கனவே வந்து நான் 28மே அப்படி தான் வந்து பெண்டிங்கில் வந்து சொன்னேன். 78மே வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக வருது. ஆனால் அவன் 78 ஏற்கனவே கேமில் வந்து 0, 28 அப்படின்னு சொல்லி ஆடிருக்கான். ஸோ அதனால் வந்து நான் வந்து 28 வந்து கொடுக்கல. ஸோ ஒரு வேளை 58 வருது அப்படின்னா ஸோ பிசியில் நாளைக்கு 58 இல்லைனா 73 அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 58, 73 ஓகேங்களா? இந்த 2 நம்பரும் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 73, 58, 52மே வந்து ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ 58 ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஓகே. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு 52, 73, 73, 58, ஒரு 52 சரிங்களா? ஸோ பிசியில் நாளைக்கு இந்த நம்பர் எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நான் பேட்டர்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேட்டர்னில் இந்த 3 நம்பருமே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் 28 கொடுக்காததுக்கு ரீசன் வந்து ஏற்கனவே பிசியில் அவன் 28 வந்து அடிச்சிட்டான். ஏசியில் வந்து 28 பார்க்கும்போது போன வாரம் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து 28 ஏசியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு 28 எல்லா சைட்லேயுமே வந்து இடிக்கிறதுனால 28 வந்து கொடுக்கல. அதோட பவர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் பவர் பண்ணுறான் அப்படின்னா 28, 2 நம்பர் பவர் பண்ணுறான் அப்படின்னா 73, இல்லை ஒரு நம்பர் பவர் பண்ணுறான் அப்படின்னா 23, இல்லை 78, 78ன்னு பார்க்கும்போதும் நமக்கு ஏற்கனவே வந்து பிசியில் வந்து 78 அடிச்சிருக்கான். ஸோ அதனால தான் அதெல்லாமே வச்சு பார்க்கும்போது நான் வந்து உங்களுக்கு 52, 58 அதுக்கப்புறமா 73 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன நம்பர் வரும் ஏ போர்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வந்து ஒரு 2, 7 ஏ போர்டில் 2, 6, ஒரு 4, 2, 5 ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 இல்லை 2 இல்லை 5 ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 4, 2, 5 ஓகேங்களா? 4, 2 அதுக்கப்புறமா 3 ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏ போர்டில் வந்து 3 அப்படின்னு வருது அப்படின்னா
358 இல்லைன்னா 373 352 ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கு எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 3 வந்து ஏ போர்டில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 3 நாளைக்கு ஏ போர்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 73 352 358 ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கு எல்லாமே நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நாளைக்கு ஒரு வேளை சிம்பிளாக அவன் கேமை முடிக்கிறான் அப்படின்னா நமக்கு வந்து 510 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிடுவான். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க 520 இங்கே 11 ஒரு 21 ஓகேங்களா. ஸோ இந்த 11 21 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எங்கெல்லாம் வந்து 11 அடிக்கிறானோ 11 அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 10 வந்து அடிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 ஒரு 30மே வந்து கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு இங்கே வந்து இந்த ஏசி 11 அடிக்கும்போது நமக்கு கீழே வந்து ஒரு 11 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அப்படி இந்த 11 அப்படின்னு அடிக்கும்போது கீழே 10 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஸோ ஒரு வேளை நாளைக்கு என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 கூட நமக்கு சிம்பிளாக வந்து 510 அப்படின்னு கூட முடிக்கலாம் ஓகேங்களா. 510 ஓகேங்களா. ஸோ 51 ஏற்கனவே ஏபியில் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் 51மே வந்து சிம்பிளாக 51 அப்படின்றதுக்கு 52 ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால நான் 52 வந்து ஏபியில் வந்து மறுபடியும் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஏபியில் ட்ரை பண்ணாலும் சரி பிசியில் ட்ரை பண்ணாலும் சரி 52 வந்து நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.